Hey guys, welcome back to Squaker Studio. Yes, we are back after 1 month. He's Sheeni. வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்துச்சுன்னா he's my friend. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாட் ஹேப்பன் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். லைக் ஒரு இந்தியன் உமன்ஸ் மேட்ச் நடந்துச்சு இன்னைக்கு வேர்ல்ட் கப் கிரிக்கெட்ல. ஹோஸ்ட் இந்தியா தான். அண்ட் தென் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மென்ஸ் கிரிக்கெட் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஓடிஐ மேட்ச் பார்த்தோம் இன் ஆஸ்திரேலியா. அண்ட் தென் அந்த செலெக்ஷன் பற்றி ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, ஒரு பவுலரை பற்றின கான்ட்ரவர்சி, அதை பற்றி டச் அப் பண்ணிட்டு எஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பேச போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன்டு த டாபிக். ஹர்ஷித் ராணா லைக் எந்த வித ஒரு சுற்றி வச்சு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக டாப்பிக்கில் போயிடலாம்னு நினைக்கிறேன். அவரோட செலெக்ஷன் என்னன்னா லாட் ஆஃப் பவுலர்ஸ் இருந்தாங்க. ஒரு கிருஷ்ணாவாக இருக்கட்டும், ஒரு ஈவன் ஒரு கலீல் அகமதாக இருக்கட்டும். கலீல் அகமத் நான் ஏன் மென்ஷன் பண்ணேன்னா லாஸ்ட் சீசன் சோ மெனி டாட் பால்ஸ் போட்டார். இந்த மாதிரி நிறைய பவுலர்ஸ் இருக்கும் போது இவர் எடுத்தாங்க. பிகாஸ் ஹீ கேன் டாங் சம் சிக்ஸஸ் அட் த சேம் டைம் அவரால் அந்த ஹிட் டெக் பவுலர் ஹீ கேன் தட் அந்த ரா பேஸ் 145 அதெல்லாம் இருக்கும்னு சொல்லி எடுத்தாங்க. இஸ் பீன் ட்ரைட் இன் ஆல் ஃபார்மேட்ஸ். பட் சோ ஃபார் என்ன கேட்டிங்கன்னா இஸ் பீன் நாட் தட் குட். ஆல்சோ நீங்கள் மறக்கானா புவியை வந்து இன்னும் இந்தியன் டீம் கன்சிடர் பண்ணல ஆஃப்டர் தட் ஒரு ட்ராப் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் ஷமியை கன்சிடர் பண்ணல. ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ இந்த ஒரு அப்சஷன் வித் ஹர்ஷித் ராணா என்னன்ட்டு ஃபேன்ஸுமே ரொம்ப கேள்வியை எழுப்புனாங்க. அண்ட் தென் இட் காட் சம் கான்ட்ரவர்சி வித் யூடியூபர்ஸ் லைக் இந்தியன் கிரிக்கெட் அஸ்வின் சீகா அவங்க ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த 3 மேட்சஸ் அதுக்கான ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? 3 மேட்சஸ் வச்சுட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் இல்லை லைக் ஆல்ரெடி நடந்திருக்குல்ல. ஸோ தான். பட் கௌதம் கம்பீர் வந்து எந்த ஃபேக்டர் வச்சு ஹர்ஷித் ராணா சைட் போயிருக்காருன்னா அவரால் அந்த பேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான். பிகாஸ் வந்து நம்மளோட டெய்லண்டர்ஸ் தான் வந்து லைக் இந்தியாவோட டெய்லண்டர்ஸ் தான் வந்து லைக் அந்த டாப் 4-5 டீம்ஸ் எடுத்தோம்னா டெய்லண்டர்ஸ் ஹூ கேன் பேட் இன் கிளச் சுச்சுவேஷன்ஸ். யாரால ஒரு 20-30 ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணவோ இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆட் பண்ணவோ முடியும் அப்படின்னா இந்தியன் டெய்லண்டர்ஸ் மட்டும் தான் ரிலையபிள் கிடையாது. ஃபேக்ட் அதுதான். எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு ஆஸ்திரேலியன் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஜாஸ் ஹேசல்வுட்டால சஸ்டெயின் பண்ணி ஆட முடியும். எல்லாராலையும் பேட்டிங் ஆட முடியும். இது வந்து இந்தியா காலகாலமா இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. நியூசிலாண்டால பண்ண முடியும், இங்கிலாண்டால பண்ண முடியும். சவுத் ஆப்பிரிக்கால பண்ண முடியும். சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் 6 அடிப்பாங்க. ஒரு ரபாடாவில் 6 அடிக்க முடியும். ஆமா. பட் ஆனால் இந்தியன் பிளேயர்ஸ்ட்ட வந்து அந்த ஒரு டெய்லண்டர்ஸ் எல்லாம் டெய்லண்டர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பேட்டிங் என்னமோ சுத்தமாக வராத மாதிரி தான் நிறைய சுச்சுவேஷன் ஆடுவாங்க. என்னதான் வந்து நம்ம பேசினா கூட இந்த பும்ராவோட அந்த 37 ரன்ஸ் ஓவர், ஷமி 50 அடிச்சிருக்காரு டெஸ்ட்ல, என்னதான் பேசினாலும் அவ்வளோ கன்சிஸ்டன்ட் இல்லை. பட் ஆனால் ஹர்ஷித் ராணா அதை நம்பி எடுத்திருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ எந்த அளவுக்கு அவர் பண்ணுவாருன்னு. as far as cricketing point of view பார்க்கும்போது அவங்க ஒரு லாங் ட்ராப் கொடுத்துட்டு தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா தே see something in him. பட் கான்ட்ரவர்சி இதில் பார்க்கும்போது பீப்புள் வில் டார்கெட் him. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் டார்கெட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ தாட்ஸ் ஆன் ஹிம். ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா இந்த 3 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவராலாக நம்மளே ஒரு ஜட்ஜுன்னு சொல்ல முடியாது. we can come to ஒரு ஓவரால் கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் அவரோட ஃபியூச்சர் என்னன்ட்டு. நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம்னு நினைக்கிறேன். டுடே இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஓடிஎஸ் பார்த்தோம். பட் ஃபுல்லாக பார்க்க முடியல. ரெயின் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. 26 ஓவர் தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் உனக்கு? ரோக்கோ ரிட்டன். பட் ஆனால் டு பி ஹானஸ்ட் நான் வந்து பார்க்குறேன் லைக் நான் ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேனாக பார்க்குறேன், ஒரு நார்மல் கிரிக்கெட் ஃபேனாக பார்க்குறேன். அப்படின்னா வந்து ப்ராட்காஸ்டர்ஸ் அண்ட் கமெண்டேட்டர்ஸ் லிட்ரலாக இந்தியன் டீமே அந்த 2 பேரை சுற்றி மட்டும்தான் மார்க்கெட்டிங் பண்ணாங்க இந்த சீரீஸ்க்கு. பட் இது வந்து ஆக்சுவலாக தான் நான் இன்டர்ப்ட் பண்ண என்ன ஒன்றுனா இது வந்து ஒரு கமர்ஷியலைசேஷன் தான். இது எப்படி அவங்களுக்கு செல் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. நீ பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவில் பெரிய ஸ்டார்ஸ் இல்லை. பவுலிங்கை தவிர பேட்ஸ்மேன்ல யாருமே இல்லை. ஸ்மித் இல்லை, லபிஷன் இல்லை, எக்ஸப்ட் டிராவிஸ் ஹெட். ஓகே, மார்ஷ் டு அண்ட் செட் அந்த அளவு இந்தியாவில் பாப்புலரானு கேட்டால் தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி செல் பண்ணணும்னா ரோக்கோ ரிட்டர்ன்ஸ் இதை வச்சு தான் செல் பண்ணணும். பட் ரியாலிட்டி என்னன்னா அவங்க வந்து ரீசெண்டாக மேட்சஸே ஆடல. அது வந்து அங்கே அப்புறமா தெரிஞ்சிச்சு. 2 பேரும் ரொம்ப ரஷ்டியாக இருந்தார். விராட் கோலி எஸ்பெஷலாக என்ன சொல்லணும்னா அவருக்கு வந்து அவர் வந்து டு கெட் கோயிங் சொல்லுவாங்க. அந்த ஒரு 1-2 ரன்ஸ் அவருக்கு வந்து இனிஷியலாக கிடைச்சா தான் அவர் அந்த மொமெண்டம் கிடைக்கும். அது இன்னைக்கு இல்லை அவர்கிட்ட. அதுவும் இல்லாமல் கண்டிஷன்ஸ் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வெரி வெரி டஃப். நாட் டு ஃபர்கெட். ஏன்னா 2018 இதே ஆஸ்திரேலியா 184 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இங்கே வந்து வெரி டஃப் டு பேட் ஆன். அண்ட் ஆல்சோ ரெயின் வந்து அஃபெக்ட் ஆகி இந்தியா மொமெண்டம் சோ மெனி திங்ஸ். ஆனால் இதை நான் வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டேன். பட் இந்தியன் டீம் வந்து அவங்க 11 காம்பினேஷன்லையுமே அவங்க வந்து நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் பேட்டிங் டெப்த் ஜாஸ்தி தான். பட் ஆனால் அந்த பேட்டிங் பொசிஷன்ஸ்லையுமே கொஞ்சம் இல்ல இது டூ மச் டாக்டிக்கல் எரர்னு தோணுச்சு. சிப் சாப் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு என்னன்னா 2023 2025 மாதிரி ஒரு நல்ல டோர்னமெண்ட் கேம்பெயின் நடந்திருக்கு. நீங்க அதுக்கப்புறம் அந்த டீம்ல இருந்து என்ன ஒரு அப்கிரேட் பண்ண பார்ப்பீங்களா, இல்லை டோட்டலா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஃப்ரம் தி ஸ்கிராச் போவீங்களா? இவர் வந்து ஃப்ரம் தி ஸ்கிராச் போற மாதிரி தான் எனக்கு தோணுது. 2027 ரெடி பண்ற மாதிரி தெரியுது. இல்ல கிரியேட் பண்றது தப்பு இல்லை. பட் நீங்க வந்து ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி ஆட் பண்றதுலாம் தப்பு இல்லைன்னா அங்க போகும்போது எக்ஸ்ட்ரா பேச தேவைப்படும். பட் நீங்க வந்து ஒரு கேஎல் ராகுல இன்னும் கீழே அனுப்புறது, அக்ஷரை முன்னாடி அனுப்பிட்டே இருக்கிறது. அண்ட் தென் எனக்கு நிறைய விஷயம் புரியல. ஒரு எதுக்கு வாஷிங்டன் சுந்தர் இந்த கண்டிஷன்ஸ் ஆடணும்னு சுத்தமாக புரியல. ஏன்னா இந்த மாதிரி பண்ணணும். குல்தீப் மாதிரி ஒரு பிளேயர் உட்கார வச்சா அப்ப அவர் கான்ஃபிடன்ஸ் ஆகும்.
கான்ஃபிடன்ஸ் தாண்டி நீங்க உங்கள்ட்ட பும்ரா கிடையாது. உங்கள்ட்ட ம். இருக்க ஸ்டார் பவுலர் வந்து நெக்ஸ்ட் குல்தீப் மட்டும் தான். ஸோ உங்களோட பெஸ்ட் பவுலரே நீங்க பெஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஆ ஒரு 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 ஆல் ரவுண்டர் ஸ்பின்னர்ட்ட போறீங்க. ஹி இஸ் நாட் தட் குட் அஸ் குல்தீப். அண்ட் ஒரு ஆல் ரவுண்டர் பேசர்ட்ட போறீங்க. ஹி இஸ் நாட் தட் குட் அஸ் ஒரு ஒரு பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் அளவுக்கு குவாலிட்டி கிடையாது. அதான் இந்த மேனேஜ்மெண்ட்ல நம்ம நம்ம இங்கிலாந்து சீரிஸ்ல சொல்லியிருந்தோம். ஹர்ஷ்தீப் ஆட வைக்கணும்னு கடைசி மட்டும் ஆட வைக்கல. அதான் இவங்களோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தே வாண்ட் பேட்ஸ்மேன் டில் 8 ஆர் 9 ஈவன் 9 பேட்டிங்கும் வேணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு இது எப்படி நான் பார்ப்பேன்னா, ஒரு 2 ரிஸ்கே எடுக்காம ஹவ் டு வின் எ கேம் அப்படின்ற ப்ராசஸாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா கிரிக்கெட் வந்து எவால்வ் ஆயிடுச்சு. ரிஸ்க் எடுக்காமலாம் வி கான்ட் வின். சோ மெனி டீம்ஸ் வந்து எப்படி போறாங்கன்னா 7 பேட்ஸ்மேன் 4 பவுலர்ஸோட போறாங்க. ஆனா நம்ம வந்து இன்னுமே அந்த காம்ப்ளசென்ட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நான் அந்த இடத்துல தான் யோசிப்பேன். இந்த உங்களுக்கு ஒரு என்னோட பேட்ஸ்மேனும் வேணும்னா யூ கேன் ஈவன் டேக் பிளேயர் லைக் ரியான் பராக் ஆர் சம்மோன் லைக் ரிங்கு சிங். நீங்க அந்த மாதிரி பார்ட் டைமா உனக்கு போகணும்னு எடுத்துட்டு போகலாம். நீங்க சாலிடா ஒரு பேட்ஸ்மேனா கூட சேர்த்துக்கலாம். எதுக்கு தேவையில்லாம 8ல சுந்தர் ஆட வச்சு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய கொஷின்ஸ் வருது. திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் திஸ் மேனேஜ்மெண்ட். என்னன்னா டூ மணி எக்ஸ்பெரிமெண்டிங். அதான் சொல்றேன், செலக்டர்ஸ் வந்து வேர்ல்ட் கப் வந்து 20 ஓடிஎஸ் தான் இருக்கு, வி ஹேவ் டு மூவ் அப்படின்றாரு. இவர்கிட்ட கேட்டா இட்ஸ் 2.5 years அவே அப்படின்றாரு. ஸோ தெர் இஸ் சம் கம்யூனிகேஷன் கேப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் லேகா இருக்கு. ஐ டோன்ட் நோ மூவிங் ஃபார்வர்ட் எந்த மாதிரி இருக்க போகிறது தெரியல. யா ஜஸ்ட் வில் மூவ் ஆன் டு இந்தியா உமன்ஸ் மேட்ச். இது வந்து ஒரு ஹேட்ரிக் க்ளோஸ். இது வந்து ஒரு ஹோம் வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் விளையாடுற மாதிரியே இல்லை. நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சும் பார்த்தேன், இன்னைக்கு இருந்த மேட்சும் பார்த்தேன். நான் பெருசாக ஃபாலோ பண்ணல ஆனஸ்டாக சொல்லணும். ஆனால் லாஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா ஃபாலோ பண்ணேன். வெரி வெரி புவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஃபீல்டிங், பேட்டிங் நான் வந்து பெருசாக நான் எதுவும் இன்புட்ஸ் கொடுக்கல. ஏன்னா அதை பற்றி பேச, ஏன்னா பேட்டிங் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபீல்டிங் அந்த ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் தான் மேட்டர்னு சொல்லுவாங்களே கிரிக்கெட்ல. சிங்கிள் செட் வந்து டபுள்ஸாக ரொட்டேட் பண்ணுறது, கவுண்ட் பண்ணும் அந்த, அப்புறம் லூஸ் பால்ஸை வந்து பனிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ரொம்ப லேக் ஆகுது. அட் த சேம் டைம் ஃபீல்டிங் வந்து சில ஃபீல்டிங்ல ரொம்ப போரா இருந்துச்சு இன்னைக்கு. 67 runs in 60 balls 7 wickets in hand எப்படி தோத்தாங்கன்றது எனக்கு வரைக்கும் புரியல. ஆனா எனக்கு தெரியும் அவங்க தோத்துருவாங்கன்ட்டு. ஏன்னா நான் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பார்த்தேன். நான் வந்து என் கூட உட்காந்து பார்க்குறவங்க டீம் என்ன சொன்னேன், தே வில் பி லோஸ் பை 6 runs. அதே மாதிரி அவங்க 4 runsல தோத்தாங்க. நாட் பிக் மார்ஜின். ரீசன் இதுதான், 6 hitting கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ் இல்லை இந்தியாவில் இப்போ உமன்ஸ். அதுவும் டெத் ஓவர்ஸ்ல அடிக்கிறதுக்கு. டெத் ஓவர்ஸ்ல அட் த சேம் டைம் அவங்க வந்து லூஸ் பால்ஸை பனிஷ் பண்ண தெரியல. ஸ்பின்னர்ஸ் போட்டால் ஒரே ஷாட் ஸ்வீப், அதர் தன் ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணியோ இல்லை ஒரு லேட் கட்டோ இல்லை ஒரு பேடல் ஸ்வீப்போ தி கான்ட் ஹிட். இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் ஐ டோன்ட் திங்க் திஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் டேக்கிங் எ பிக் கால் ஆர் ஐ டோன்ட் நோ. ஏன்னா அமுல் முஜும்தார் இருந்தாரு, முன்னாடி ரமேஷ் பவர் இருந்தாங்க. யார் இருந்தாலுமே ஒரு சேஞ்ச் இங்கே வந்து நடக்க மாட்டேங்குது. இதுவே ஒரு மென்ஸ் டீமாக இருந்தா ஒரு கோச் மாறும்போது சம்திங் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். பட் தட்ஸ் நாட் த சேம் கேஸ் இன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம். நான் பெருசாக ஃபாலோ பண்ணல, பட் இருந்தாலும் இந்த வேர்ல்ட் கப் பார்க்கும்போது அது ரொம்ப ஓப்பனாக தெரிஞ்சு. ஆஸ் அ ஹோஸ்ட் இட்ஸ் அ ஹால் ஆஃப் ஷேம் பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் ஒரு மேட்ச் தோத்தா வேற அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். நியூசிலாந்துலாம் வந்து டெஃபினட்டாக விடவே மாட்டாங்க. இந்த மாதிரி கிரிக்கெட்லாம் ஷூராக வந்து நம்மளை பனிஷ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் ஆகாது. எக்ஸாக்ட்லி. சரி, நான் எதுக்கு இந்த சொன்னா, இந்தியன் டீம் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மென்ஸ் கிரிக்கெட் டீம் பொறுத்த வரைக்கும், ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். பட் திரும்ப இந்த மேனேஜ்மெண்ட் வந்து போரா செலக்ஷன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அகைன் தே வில் கோ பேக் டு தட் ட்ராட் எரா. நான் வந்து ஜிங்க்ஸ் பண்ணல, இந்த மாதிரி எரர்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா சொல்லுவேன். பிகாஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி. வித்தவுட் பிளேயர்ஸ் லைக் ஒரு லபிஷேன், ஒரு ஈவன் ஒரு மிட் ஸ்டார்க், ஹேசல்வுட் இருந்தாங்க, பட் ஆடம் ஜாம்பா இல்லை. ஸோ மெனி கீ பிளேயர்ஸ் மிஸ்ஸிங். ஸ்டில் அவங்க வந்து கேம் கிரீன் இல்ல, கேமரான் கிரீன், நாட் டு மென்ஷன் கேமரான் கிரீன், இந்த மாதிரி இங்கிலீஷ் இல்லை, அலெக்ஸ் கேரி இல்லை. அப்பயும் அவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறாங்கன்னா சம்திங் ஒரு டீம் கெமிஸ்ட்ரி இஸ் லேகிங்ல. பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா தெரியுன்றதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட அவ்வளோ நல்ல பேட்டிங் டெப்த், அவ்வளோ ரிலேபிளான ஸ்டார்ஸ், பேட்டிங் சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தும் அவங்களால கிளட்ச் மேட்ச்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. 100% நான் வந்து இது அக்ரி பண்ணுவேன்னா, டாஸ் வந்து பெரிய ஹியூஜ் ஃபேக்டர் பற்றில. அதை நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து இங்கே ஈஸியாக கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஃபைட் கொடுத்துருக்கலாம். 2023 செமிஸ்ல ஜெயிச்சது லாஸ்டா டாஸ். எனக்கு நான் இன்னொரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணேன்னா, ஒரு நடுவில் ஒரு எரர் பண்ணாங்க. அக்ஷர் பட்டேல இறக்கி கேஎல் ராகுல் இன்னும் கீழே இருப்பாங்க. சம்பவம் அது ஒர்க் ஆயிடுச்சு. அது ஒர்க் ஆகணும்னா என்ன கம்பீர என்ன சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியல. இந்த கேஎல் ராகுல் அவர் என்னதான் பண்ணணும்னு தெரியல. அவருக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்ட் ஓவர் பொசிஷன் ஒரு டீம்ல வாங்குறதுக்கு ஒவ்வொரு ஸ்டில் வாட்டி அவரோட கொஸ்டின் வருது. டு ஆட் ஆன் தட் நான் இன்னும் ஒரு டாபிக் நான் டச் ஆன் பண்ணணும்னா கில் கேப்டன்சி. சி எல்லாமே வந்து இன் ஃபாஸ்ட் ட்ராக் அவருக்கு வந்து கிஃப்டட் தான் என்ன கேட்டா. ஓடிஐ கேப்டன்சி நான் சொல்லுவேன்னா உங்களோட டிசர்விங்கான ஒரு ஆள் தாண்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் யூ ஆர் நாட் கேபிட்டலைசிங். அண்ட் அந்த டிஸ்மிஷனுமே வந்து ரொம்ப கஷ்டமான டெலிவரிலாம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அன்லைக்கின்னு சொல்லுவாங்க. அன்லக்கி.
பிகாஸ் அது இல்லாமல் டவுன் தி லெக் நேத்தன் எல்லிஸோட லென்த் எல்லாமே இந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் இருக்கும். அதில் வந்து டவுன் தி லெக் போட்ட பாலில் வந்து அவுட் ஆயிட்டார். அவரோடதும் அப்படி தான் இருந்தது. ஸ்ரேயஸ் ஐயர்தும் அப்படி தான் இருந்தது டவுன் தி லெக். பட் ஸ்டில் நீ ஒரு கேப்டன். சி கிரிக்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 90% கேப்டன்ஸோட கேம் தான் ஆன் ஃபீல்ட். பட் இது ஃபேன்ஸ்க்குமே தெரியும் நினைக்கிறேன். கம்பீர் இஸ் டூ மச் இன்வால்வ். ஸோ நீ அப்படி நினைக்கிறியா? அஃப்கோர்ஸ் லைக் கம்பீர் வந்து ஓவராக வந்து கில்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லைக் அவரோட டீம் அது, அவர் டிசிஷன் மேக் பண்ணணும். ஆன் ஃபீல்ட் என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறாரோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு ஸ்பேஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் தரணும். அந்த ஃப்ரீடம் இருந்தால் தான் ஹி கேன் எவால்வ். பிகாஸ் ஒரு ஜிடிஆர் இருந்தால் ஆஷிஷ் நேரா இங்கே டெஸ்ட் மட்டும் என்ன தான் இருக்கும். கரெக்ட். ஓகே, இங்கிலாந்து சீரீஸ் ஹியூஜ் கிரெடிட் ட்ரா பண்ணாரு, அதெல்லாம் ஓகே. பட் இவந்தோ அந்த ஒரு மேட்ச்மே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் என்னை கேட்டால் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் அவுட் ஆன ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி டு வின் த சீரீஸ். பட் தட் அண்ட் ஆல் அப்பார்ட், பட் ஸ்டில் அவரோட கேப்டன்சி வந்து ஹி ஹேஸ் டு டூ சம் டிசிஷன்ஸ், எஸ்பெஷலி இந்த மேக்கிங் ஆஃப் 11. ஆமாம், 11 வந்து நீங்கள் எடுக்கும் போது உங்களோட இன்புட்ஸ் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் வின். வென் தட்ஸ் எப்போனா வென் எவ்ரி ஒன் இஸ் அகேன்ஸ்ட் யூ. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் 4 ஸ்பின்னர் வேணும்னு கேட்டு போனாரு. ஸ்டில் ஹி வான் த ட்ராஃபி. எம்எஸ் தோனி வந்து எனக்கு 2011 அஸ்வினும் வேணும்னு சொல்லிட்டு போனாரு. அதை ஹி ப்ரூவ் தட். ஸோ ஸ்டில் அ கேப்டன்ஸ் கேம். அது வந்து அந்த எம்எஸ் தோனி மூவியில் கூட அது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். நான் கேட்ட டீம் எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு கேப்டன்சி வேண்டாம். எக்ஸாக்ட்லி. நீங்கள் எது கேப்டன் ஆனீங்கன்னா யூ ஹேவ் டு ஹேவ் தட் பவர். அப்படி கூட சொல்லலாம். ஃப்ரீடம்ன்ற தாண்டி அவருக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். தென் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் கேப்டன்ல. கம்பீர் இறங்கி பண்ணலாம்ல. பட் ஆனால் கம்பீர் வாண்ட்ஸ் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். கம்பீர் வாண்ட்ஸ் வாஷிங்டன் சுந்தர். தென் வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் யுவர் கேப்டன்சி? பட் ஆனால் வந்து கில்லுக்கு நம்ம இன்னும் நிறையவே டைம் தரணும். பிகாஸ் வந்து இப்போ தான் ஐபிஎல் சீசன் பண்ணிட்டு வராரு. ப்ளஸ் வந்து இப்போ தான் ஒரு இன்டர்நேஷ்னல் டூர், அவரோட இன்டர்நேஷ்னல் கேப்டன்சி ஜஸ்ட் பிஃபோர் 3-4 மந்த்ஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்னும் கூட அவருக்கு நம்ம நிறையாவே டைம் தரலாம். பிகாஸ் நம்ம எடுத்த உடனே ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எல்லாம் 2027 வேர்ல்ட் கப்புக்கு தானே பார்ப்போம். கில்க்கு வந்து நான் கேப்டன்சி வந்து பெருசாக கொஷின் பண்ணல. பட் டிசர்விங்காக ஒரு ஆள் இருந்ததுனால தான் நான் கொஷின் பண்ணேன். ஸ்ரேயஸ் ஐயர் தானே. மற்றபடி ஐ ஹேவ் நோ நத்திங் ஆன் கில். ஸோ இந்தியா ஸ்டில் அப்புறம் இன்னொன்று அந்த ஒரு போகிறாங்களா? எனக்கு வந்து ஒன் கேப்டன் டு ஹேவ் இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ். பிகாஸ் அவங்க அதுக்கு தான் அதுதான் சொல்கிறேன். மோர் தென் தேர் டிஃபிகல்ட்டி ஈஸி டு மேனேஜ். அவ்வளோதான். கம்பீருக்கு வந்து ஈஸியாக மேனேஜ் ஆகும். அப்படிதான் அகர்கர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். கோச் அண்ட் செலக்டருக்கு வந்து ஈஸியாக மேனேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்லணும்னா, அவங்க சொன்னபடி கரெக்ட் தான். கோச் செலக்டர் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும். பட் இப்போ வந்து ரிகார்டிங் த நம்பர் ஆஃப் மேட்சஸ், நம்பர் ஆஃப் ஐபிஎல் கேம்ஸ் பிளேட், வெரி வெரி டஃப். அதுவும் கில் மாதிரி ஒரு நியூ கமர்ஸ்க்குலாம் இட்ஸ் கோயிங் டு பி டஃப் டாஸ்க் ஷூரா. ஏன்னா நீங்கள் அப்போ பார்த்தோன்னா இடையில பிரேக் இருக்கும். ஓடிஐ சீரிஸ்க்கு அப்புறம் நிறைய பிரேக் இருக்கும். ஐபிஎல் கேம்ஸ் கம்மி. பட் இப்போ அந்த தட்ஸ் நாட் தி கேஸ் ஹியர். ஆமாம், நீங்கள் வந்து அந்தந்த ஃபார்மேட் ஸ்பெஷலைஸ்டான பிளேயர்ஸ் தான் எடுக்கணும். நீங்கள் கில்ல வந்து ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்றதுக்காக நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே தூக்கி வைஸ் கேப்டன்சி கொடுத்துடலாம். அப்படி T20 ஃபார்மேட்டில் வைஸ் கேப்டன்சி கொடுக்குறதுலாம் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ப்ராப்பர். பிகாஸ் ஏன் அவங்க இப்போ அப்படி பண்ணுறாங்கன்னா, மேபி சூரியகுமார் யாதவுக்கு இன்னும் எத்தனை சீசன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருக்குன்னு தெரியல. பிகாஸ் அவர் டெபு ஆனது 30+ மேலே தான் டெபு ஆனார். ஸோ கில்ல வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல T20 ஃபார்மேட்டுக்கு பார்க்குறாங்கன்னு தெரியல. அங்கேயுமே நம்ம ஒரு கொஸ்டின் வச்சிருந்தோம் லாஸ்ட் டைமே. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரீசென்ட்லி ஒரு ஐபிஎல் டீம் ஃபைனல் கொண்டு போனார். ஐபிஎல் டீம் ஜெயிக்கவும் வச்சிருந்தாரு. யா ஓகே, ஸோ மெனி திங்ஸ் அபார்ட். எஸ், எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்டில் லாங் வே டு கோ. 2 மேட்சஸ் இருக்கு. மெல்போர்னில் ஒரு மேட்ச், சிட்னியில் ஒரு மேட்ச். வில் கெட் டு நோ. மெல்போர்னில் இந்த மாதிரி ட்ராக் இருக்காது, ஃபாஸ்ட் பேஸ் ட்ராக். இட் வில் பி அ குட் ட்ரூ விக்கெட், ஐ திங்க் ஸோ. ஸோ வில் வெயிட் அண்ட் வாட்ச் ஆர் நோ. யா, திஸ் இஸ் இட் கைஸ். யுவர் ஃபைனல் தாட்ஸ்? பார்ப்போம். 2 மேட்ச் இருக்குது. ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியா கம்பேக் கொடுத்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு டிசைடர் மாதிரி நல்லா த்ரில்லிங்காக இருக்கும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷ் ஒரு மேட்ச் பார்த்தேன். 200 சம்திங் அடிக்கணும். 64 நாலாஸில் இருந்தாங்க. அடுத்து ஒரு ஸ்பின் சோக் நடந்துச்சு. பார்த்தேன். அந்த மாதிரி ஏதாவது விக்கெட்னா கூட வாஷிங்டன் ஆடலாம்னு சொல்லியிருக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு 10 ட்ராக்ல போயிட்டு வாஷிங்டன் ஆடி, ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங்ஸ். யா, கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ.